தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். இதுக்கு மேலயும் நான் உங்க யாரையும் கவலைப்படவோ இல்ல கஷ்டப்படுத்தவோ விரும்பல. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். காவேரி, நிஜமாதான் சொல்றியா? ஆமாம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய் சார் இல்ல. ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே மேட்ரிமோனில நான் ஒரு பையனை பார்த்து அவனை நேர்ல மீட் பண்ணி பேசினதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்குள்ள பிடிக்கதான் செஞ்சது. நீயும் அந்த விஜய் சாரும் சேர்ந்துதான் தேவையில்லாம எதோ பேசி அவரை குழப்பி விட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது தானே பிரச்சனை. நான் பார்த்த பையனே ரொம்ப நல்ல பையனாதான் தெரியறாரு. அதனால நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், என்னடி நீ இப்படி சொல்ற? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்கா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றேன். அதுக்குன்னு யாருன்னு தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எப்படி? இதுவே விஜய் தம்பினா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவரு, ரொம்ப பழக்கமானவரு. அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓ வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதே நேரம் அவருக்கும் இன்னொரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரியும் இருக்கும்ல. மா, உனக்கு இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது வருத்தமா இல்ல அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆகலங்கிறது வருத்தமா? இல்ல காவேரி, நான் என்ன சொல்ல வரேன். மா, நான் சொல்றத முதல்ல நீ தெளிவா கேட்டுக்கோமா. எவ்ளோ சீக்கிரமா முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராதான் இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போன்னு இல்ல, எப்பவுமே நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மான்னு காவேரி சொல்லவும் மனசுக்குள்ள நான் என்னென்னமோ கனவு கோட்டையெல்லாம் கட்டினேன்டி. ஆனா அடுத்த நிமிஷமே அதையெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்குன மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா பாரு, அததாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. இவ இப்படி பேசுறதை எல்லாம் பாக்குறப்போ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லி தொலைச்சிடலாமான்னு தோணுது. அவ விஜய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இன்னைக்கு நேத்தா சொல்லிட்டு இருக்கா. ஆரம்பத்துல இருந்தே அவ இததானமா சொல்லிட்டு இருக்கா. நம்ம எல்லாரும் இந்த விஷயத்துல அவளை ரொம்ப வற்புறுத்த போய் தான் இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசியிருக்கா. இதுக்கு போயிட்டு அவசரப்பட்டு அவகிட்ட உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா உண்மையை போட்டு உடைக்கிறதுக்கு தான் இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருந்தோமா? எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலடி. எங்க வாழ்க்கை திசை மாறி போயிடுமோன்னு பயமா இருக்குடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள கூட அவ எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்கிறத கண் கூட நாம எல்லாரும் பாத்துருக்கோம்ல. அவளுக்கு கிடைச்ச அந்த நல்ல வாழ்க்கை அவ கையை விட்டு போயிடக்கூடாது. ஆயுசுக்கும் அது அவளுக்கு நிலைச்சிருக்கணும்னு தான் நான் இவ்ளோ தூரம் போராடுறேன்.
அக்காவும் மாமாவும் எந்த அளவுக்கு அன்பா அந்யோன்யமா வாழ்ந்தாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பாவம் அக்காக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் மாமா யாரோ ஒருத்தர் தானம்மா. நம்மலாம் சொன்னோன்றதுக்காக அவ உடனே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்னு நாம நினைக்கிறது தப்புமா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவ மனசு மாறுதான்னு பாப்போம். இன்னும் எவ்வளவு நாள் தாண்டி இப்படியே நம்ம காத்திருக்கிறது? அம்மா, இது ஒன்னும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிற விஷயம் இல்ல. அக்கா மனசு மாறுற வரைக்கும் நாம பொறுமையா இருந்துதான் ஆகணும். அத்தை, காவேரியோட சிச்சுவேஷன் என்னங்கிறது விஜய் பிரதருக்கும் நல்லா தெரியும். ஒண்ணு காவேரிக்கு படசால ஞாபகம் வர வரைக்குமோ, இல்ல காவேரி மனசு மாறி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற வரைக்குமோ அவர் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு அத்தை. அதனால நாமளும் இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அவசரப்பட்டு காவேரி கிட்ட உண்மையை சொல்றேன் அது இதுன்னு தேவையில்லாம எதுவும் பண்ண வேணாம் அத்தை. காவேரிக்கு மாப்பிள்ளை பிடிக்காம இருந்தா பரவாயில்ல, நாம சொன்னோங்கிறதுக்காகவா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா என்ன ஆனாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற பிடிவாதத்துல மட்டும் இருக்கா. இந்த பிடிவாதம்லாம் எப்ப மாறப்போகுதோ தெரியல. மா, இந்த விஷயத்த பத்தி இனிமே அவகிட்ட பேசவே வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த ஆற போடுவோம், அப்புறமா பாத்துக்கலாமா. திடீர்னு ஃபோன் பண்ணி நேர்ல மீட் பண்ணணும், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. தடவை நம்ம 2 பேரும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசினப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தோ, எங்க அம்மா என்ன பத்தி சொன்னதெல்லாம் கேட்டுதா எனக்கு சம்மதம் சொல்ல தயங்குனதா சொன்னீங்க. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு மனப்பூர்வமான விருப்பம் இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் தான் உங்களை நேர்ல வர சொன்னேன். உங்க மனசுல என்ன தோணுதோ அத சொல்லுங்க. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரிதாங்க. மொத்த தடவை உங்களை பார்த்து பேசினப்பவே எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. என்னோட விருப்பத்தை அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள உங்க அம்மா என்கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் கேட்டுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி நீங்க எதுவுமே பேசலன்றனால தான் சரி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சு நானும் அப்படியே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுலேங்க. ஆனா இப்போ இவ்வளோ வெளிப்படையா உங்க மனசுல உள்ள விருப்பத்தை என்கிட்ட சொன்னது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல மனப்பூர்வமான சம்மதங்க. உங்க வீட்லயும் இதுக்கு சம்மதிப்பாங்கல்ல? அவங்களை கன்வின்ஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சேச்சா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இந்த கல்யாண விஷயத்துல என் விருப்பம் தான் எங்க அப்பா அம்மா விருப்பம், அப்புறம் கண்டிப்பா சம்மதிப்பாங்க. அப்போ இந்த விஷயத்த பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நாளைக்கே நீங்க குடும்பத்தோட சம்பந்தம் பேச எங்க வீட்டுக்கு வாங்க.
இல்ல நீங்க குடும்பமா வந்து பேசுனீங்கன்னா எங்க அம்மாவும் இதுக்கு சம்மதிப்பாங்க. சரிங்க, கண்டிப்பா வரோம். நாங்க வரோன்றதையும் உங்க வீட்ல நீங்க சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. சரிங்க, நான் வரேன். பிரதர், ஹாய் நிவின், வாங்க உட்காருங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வர சொல்லலான்னு இருந்தேன். அதான் நீங்களே வந்துட்டீங்க. இருங்க, சித்திக்கிட்ட சொல்லி காஃபி கொண்டு வர சொல்கிறேன். சித்தி! ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசதான் வந்தேன். சொல்லுங்க. நிவின், என்னாச்சு? இன்னைக்கு காவேரி ஆமாம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய் சார் இல்ல. நான் பார்த்த பையனே ரொம்ப நல்ல பையனாதான் தெரியறாரு. அதனால நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாங்க எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். என்ன ஆனாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுல அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. ஏற்கனவே மேட்ரிமோனியில பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றா. எங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல பிரதர். திரும்ப திரும்ப காவேரி கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமா பேசிட்டே இருக்கிறதால கூட அவசரப்பட்டு அவ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாளோன்னு எங்களுக்கு தோணுது. இது காவேரி அந்த பையனை பிடிச்சி போய் எடுத்த முடிவு மாதிரி தெரியல நிவின். என் மேல இருக்கிற வெறுப்புனால எடுத்த முடிவு மாதிரி தெரியுது. காவேரிக்கு சீக்கிரமே படசெல்லாம் ஞாபகம் வரும்னு வெயிட் பண்ணோம். அப்படி ஒருவேளை எதுவும் ஞாபகம் வரலைனாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க அவ சம்மதிப்பான்னு நினைச்சோம். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. காவேரி பேசினதெல்லாம் பார்த்தா இந்த விஷயத்துல அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. காவேரிக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சு அவளை சமாதானப்படுத்துறதா இல்ல அவ கூட சண்டை போட்டு அவ முடிவை மாத்த வைக்கிறதான்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல பிரதர். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமா சேர்ந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவளை கட்டாயப்படுத்தினதுனால கூட அந்த ஸ்ட்ரெஸ்ல அவ இப்படி பேசியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவ கோவத்துல தான் நிவின் இப்படிலாம் பேசியிருக்கா. மற்றபடி அவ இப்படிலாம் பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுது. என்ன நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம். என்ன ராதா சொல்ற? ஆமாப்பா, காவேரி ஏதோ மேட்ரிமோனியில பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அதுவும் அவ உடனே கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறதா நிவின் விஜய் கிட்ட சொன்னத நானே கேட்டேன்பா. கடவுளே, என்ன இது சோதனையாவே இருக்கு. காவேரி இப்படிதான் பேசுவா, ஆனா கண்டிப்பா அதை செய்ய மாட்டான்னு விஜய் சொன்னான். ஆனா எனக்கு அப்படி தோணலப்பா. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டுல கொடுக்கற நெருக்கடியையும் என்ன ஆனாலும் விஜய மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ சொல்றத வச்சு பார்த்தா நாம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு தான் விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நாமளே வீடு தேடி போய் பொண்ணு கேட்டோம். ஆமாப்பா,
அப்படி ஒருவேளை காவேரி அதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்ச நாள் விஜய் கூட அவ பேசி பழகிட்டான்னா எல்லாமே மாறிவிடும் நினைச்சமே. ஆனா காவேரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ராதா. நம்ம வேணா காவேரிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாமா? நாம இத பத்தி அவகிட்ட பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியலப்பா. நம்ம வீட்டுக்கு அவ வந்தப்ப கூட விஜய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். அவ பயங்கரமா கோவப்பட்டா. இப்ப இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல அவ இருக்கிறான்னா இந்த நேரத்துல போய் மறுபடியும் நீ ஏன் விஜய் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நம்ம எப்படிப்பா கேட்க முடியும்? அது இன்னும் அவளுக்கு நம்ம மேல கோவத்தை தான்ப்பா ஏற்படுத்தும். அதுக்காக இது அப்படியே கண்டுக்காம விட்டு சொல்றியா? நாம அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டான்னு தான்ப்பா சொல்றேன். விஜய்க்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல. காவேரி கிட்ட இத பத்தி பேசி அவன் என்ன முடிவு பண்ணணும்னு நினைக்கிறானோ அத அவன் பண்ணட்டும். நாம இதுல தலையிட்டு மேற்கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம்பா. அப்பா, இது விஜய் காவேரி வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதனால அவங்களே கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கட்டும். அந்த முடிவு நாம எதிர்பார்க்கிற மாதிரியான நல்ல முடிவா இருந்தா சந்தோஷம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ராதா பாட்டி, அம்மோ, என்னடா என்ன வேணும்? என்னடா வேணும் உனக்கு? ஏதாவது சாப்பிடுறியா? காவேரி மிஸ் எனக்கு அம்மாவா வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. ஆனா இப்போ அவங்க வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறத நீங்க சொல்றீங்க. அப்ப காவேரி மிஸ் எனக்கு அம்மாவா வரமாட்டாங்களா? அம்மு வாட செல்லும். இத பாரு அம்மா, உங்க மிஸ் உனக்கு அம்மாவா வரணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். உங்க அப்பாவை உங்க மிஸ்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா காலத்துக்கும் உங்க மிஸ் உன்னை பார்த்துப்பாங்கல்ல. நீயும் அம்மா இல்லாத குறை இல்லாம சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு ஆயிடுச்சே. உங்க மிஸ் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். அவங்களுக்கு உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா? அப்படின்னா காவேரி மிஸ் எனக்கு அம்மாவா வரமாட்டாங்களா? தெரியலடா. உங்க மிஸ் உனக்கு அம்மாவா வரணும்னு உங்க அப்பா நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டாலும் முடிவு என்னவோ உங்க மிஸ் கையில தான் இருக்கு. உனக்கு அம்மாவா வரணுமா வேண்டாங்கிறத உங்க மிஸ் தான் முடிவு பண்ணணும். எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நடக்கும்னு நம்புவோம். நீ எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது, சரியா? செல்லம். இந்தா. மா, காவேரி வரா. இன்னைக்கு அவ பேசின விஷயத்த பத்தி தயவு செஞ்சு எதுவும் வாய் திறக்காத.